இந்த ஆம்பளைங்க எதுக்குதான் இப்படி பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் வருஷ வருஷம் பேசுறது. அப்போ நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லா பயமாவே இருக்கும். யாராச்சும் தெரிஞ்சவங்க பாத்துடுவாங்களோ, வீட்டுல போய் சொல்லிடுவாங்களோ, வீட்டுக்கு போன பிறகு நல்லா அடி வாங்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டே பேசிட்டு இருப்போம். பாவம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களுக்கு அது கூட இருக்காது. ஏதோ இந்த மாதிரி லவ் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும். அதே ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வெளியில எங்காச்சும் போறப்போ ஹஸ்பண்ட் கை பிடிக்கலாம்னு அப்படி பிடிச்சோம்னா அப்படியே விசிறடிக்கிறது. வெளியில வந்து எப்படி இருக்கணும்னு தெரியாதா? எல்லாரும் பாக்குறாங்க, மேனஸ் இல்லையா அப்படின்னு கத்த வேண்டியது. தெரியாம தான் கேக்குறேன், வெளியில போயிட்டு நம்ம என்ன கிஸ்ஸா பண்றோம்? கைதானே பிடிச்சோம், அதுக்கு எதுக்கு மேனஸ் வேணும்? அதுவும் ஏன் புருஷன் கை பிடிச்சா எல்லாரும் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு கேட்கணும்னு தோணும். அவங்க கேக்குற வார்த்தைக்கே அப்படியே கோவம் வந்து ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு சைலண்டா வர வேண்டியது. சரியான மக்கு ஜென்மம். அதுக்குதான் எதுவுமே பேசாம சைலண்டா வந்துட வேண்டியது. தெரியாம தான் கேக்குறேன், பொண்டாட்டி கை பிடிச்சா குறைஞ்சா போயிடுவீங்க? யார் எப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன? உங்க பொண்டாட்டி கை பிடிக்கிறது, ஒரு பொண்ணு யார் கையுமே பிடிக்க மாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கை மட்டும்தான் பிடிப்பாங்க. ஏன்னா அதுலதான் தைரியம் இருக்கு அப்படின்னு அதுக்கு தெரியும். ஆனா நீங்க தான் பிடிக்கவே விட மாட்டீங்களே, என்ன பண்றது?